Hi guys, this is Sendil. இப்போ வந்து நம்ம சமையல் பார்க்க போறோம். அதுக்காக நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து வந்திருக்காரு. செஃப் விக்னேஷ்வர் வந்திருக்காரு. இவர் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து சமையல் கத்துக்கணும், சமையல் தெரியணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. சாதாரணமா இவர் நினைச்சிடாதீங்க, இவர் லேஸ் பட் ஆள் கிடையாது. வாங்க ஒரு சமையல் போய் நம்ம பார்ப்போம். ஹாய் சார். ஹாய் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அப்புறம் சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. ஆரம்பிப்போம். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணி போறீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த தோசை அப்படின்றதுல நிறைய டிஃப்ரெண்டான தோசைலாம் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, ரவா தோசை, ஆனியன் தோசை, அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. நாங்க பார்த்துருக்கேன். பட் இதுல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணி அது வந்து ஒரு வெஜிடபிள் ஊத்தப்பமா. வெஜிடபிள் சரியா இருக்கீங்க. ஊத்தப்பம் பண்ணி காட்ட போறீங்க. ஆமா गाइस, நமக்கு இவர் எல்லாருக்கும் ஊத்தப்பம் செஞ்சு காட்ட போறாரு. இத பார்த்துட்டு பசங்க எல்லாம் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. தீப்பெட்டி வச்சிட்டீங்களா? சரி. அடுத்தது இந்த ஊத்தப்பத்துக்கு என்னென்ன தேவை அதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் அந்த அரிசி கலந்த மாவு அது ரெடிமேடாவே வைக்குதுங்க. ஓகே, அது வச்சுக்கிட்டோம். அப்புறம் இது கேரட், இஸ் கால்ட் கேரட் அண்ட் பீன்ஸ். கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸா திருவிக்கிறீங்களா? இல்ல கட் பண்ணி போட்டுடலாமா? இது கட் பண்ண வேணாம். பாத்தீங்கன்னா இந்த அச்சில வந்து நம்ம இந்த கேரட் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஓகே ஓகே கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு ஸ்டீம்ல வெந்துரும். அதனால நம்ம கேரட் இந்த மாதிரி கட் பண்றோம். மாவு, கேரட், வேற பீன்ஸும் ஆட் பண்ணிருக்கேன். அது சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணுவோம். சரி, பீன்ஸ். அதுக்கு அப்புறம் மெயினா வந்து ஆனியன் தான் நம்ம அதிக குவாண்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஆனியன்ல தான் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கு. சோ நம்ம அதனால ஆனியன் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிடுவோம். அதுக்கு காரம்ன்றது நமக்கு தேவைப்படுது. காரம்ன்றதுக்கு பச்சை மிளகாய் பொடி யூஸ் பண்ணலாம். பட் பச்சை மிளகாய் போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். அப்படி அது கூட நம்ம இந்த சால்ட், நான் நினைக்கிறேன் தவா காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு பாத்துக்கோங்க, எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எண்ணெயை ஊத்தி வெங்காயத்தை தேய்ச்சோம்னா தோசைக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தோசை அதோ ஒட்டாம வரும். ஒரு டேஸ்டியாவும் இருக்கும், கொஞ்சம் முருவலாவும் வரும். நம்ம பேப்பர் மாதிரி எடுக்கலாமா? பேப்பர் ஊத்தப்பம்ல வந்து நம்ம பேப்பர் தேவை. பட் சாப்பிடும்போது முருவலா இருக்கும் இந்த பின்னாடி சைடெல்லாம். சரி, ஆமா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது. சரி, மாவை எப்படி நிறைய உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமா ஊத்திக்கலாமா? உங்களுக்கு தேவையான அளவு. பட் இது வந்து நம்ம பெருசா இல்லாம சிறுசா இல்லாம ஒரு பொதுவா ஒரு ரவுண்ட். ஆமா, கொஞ்சம் கனமா இருக்கணும். ஏன்னா இந்த ஆனியன்ஸ்லாம் உள்ள போணும். உள்ள போய் அது ஸ்டே பண்ணும். அப்படி வரீங்களா நீங்க? ஆமா, அதனால நம்ம இத வந்து ஒரு தடியமா வச்சிருக்கோம். இப்போ வெங்காயத்தை போட்டு ஃபர்ஸ்ட் வெங்காயம் இப்பவே நான் போட்டுங்களா? இல்ல நானே போறேன். சரிங்க, கத்துக்கலாம்னு தான் இது முன்னாடி எனக்கு சாப்பிட்டு. நீங்க நெக்ஸ்ட் நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். சரி. கேரட் கேரட்ல நம்ம போடணும். இந்த கேரட் அண்ட் பீன்ஸை வந்து நம்ம அப்படியே பார்க்கவும் அழகாகவும் இருக்கணும். அது நல்லா உள்ளேயும் போகணும். கரெக்டாக பரவலாக எல்லாமே நம்ம பண்ணணும். சரி சரி. இது போட்டுட்டு இந்த கொஞ்சம் காரத்துக்காக இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். சரி சரி. ஆட் பண்ணிவிட்டு உப்பு, பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்காக எண்ணெய், ஏன்னா தடியாக இருக்கிறதுனால எண்ணெய் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். இதில் சீக்கிரமாக வேகணும். இப்போ இந்த சால்ட்டு, பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் போடணும். ஒன்றுக்கு ஒரு நமக்கு தேவையான காரம் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்குறோமோ அந்த பெப்பரை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, முடியலமா? ஓகே. இதை வந்து நம்ம மூடணும். கேஸ் வேஸ்ட் ஆகாம இருக்கிறது. கேஸ் வேஸ்ட் ஆகாம இருக்கும். இந்த ஸ்டீம்ல வந்து காயெல்லாம் burn ஆகும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் மூடுறோம். சரி. இப்போ நம்ம சிம்ல இருந்தது ஃபாஸ்டா கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு அடி பிடிக்காது. அடியெல்லாம் பிடிக்காது. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி சீக்கிரமா எடுத்துறோம். அது கொஞ்ச நேரம் வைக்கிறோம். இது எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். உங்களோட பர்சனல் லைஃப். ஓகே. எப்படி நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க யாராச்சும்? இல்ல எப்படி? லவ்லாம் பண்ணலங்க. நான் இப்பதான் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான். இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் படிச்சுட்டு. சரிங்க. இன்ஜினியரிங் படிக்கும் போதே உங்களுக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி தெரிஞ்சுக்கலாமா? சமையல் பார்த்தா நான் என்ன பார்த்தாலே தெரியும். நான் கொஞ்சம் நல்லா குண்டா இருக்கேன், நல்லா சாப்பிடுவேன். என் அம்மா நல்லா செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா செய்வாங்க, நான் கூட இருந்து பார்க்க அதுவே வருதுன்றீங்களா? ஆமா, நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி காய் கட் பண்றாங்க, எப்படி அந்த சிக்கன் போடுறாங்க, அந்த நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். வீட்டுல காஃபி போடுறதெல்லாம் நானே போட்டு சாப்பிடுவேன். அந்த மாதிரி பெரிய இதுக்கு என்ன பாத்தீங்க? காஃபில இருந்து கத்துக்கிட்டீங்க? ஸ்டார்டிங் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். இப்ப பிரியாணி வரைக்கும் செய்வீங்களா? பிரியாணி வரைக்கும் செய்வேன். சரி, நீங்க ஸ்பெஷலா எது செய்வீங்க? எந்த டிஷ் அப்படின்னு? ஸ்பெஷலா டிஷ்ன்ற அளவுக்கு நான் போல. இதுலயே கொஞ்சம் நிறைய டிஃபரெண்ட், தோசையில நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம அதுல போவோமே, ஒரு R&D டிபார்ட்மெண்ட் மாதிரி. தோசையில கறி போட்டு செய்வீங்க அந்த மாதிரி? அதுவும் செய்யல. இது வந்து வெஜிடேரியன். இது சோ நம்ம நான்வெஜ்ல போனா அந்த மாதிரி இப்போ இருக்குமா? இப்போ இதுல மேல இருக்க காய்கறி எல்லாம் 50% வந்து வெந்திருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை திருப்பி போட போறோம். சரி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பதமா எடுத்து திருப்பி போடுறோம். என்ன ஊத்தணுமா?
இதில் வந்து ஒரு 4 ஹோல் போடுறோம். எதுக்காகனா உள்ள இந்த ஹீட்லாம் கொஞ்சம் போகும், இது உள்ளேயும் ஆயில் போகும். ஆயில் போனால் அந்த உள்ளே இருக்க மாவுலாம் கொஞ்சம் வெந்துடும். சரி. ஸோ நம்ம ஆயில் கொஞ்சம் இதில் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் நம்ம நிறையவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால. நீங்கள் சும்மா ஜஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈவினிங் முடிக்கலாம். இப்போ ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் முடிச்சுட்டு டயர்டாக வருவாங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். சரி, இந்த மாதிரி ஏதாவது சின்ன டிஷ் 1 or 2 சாப்பிட்டா பசங்க பேக்கரிக்கெலாம் போயிட்டு வேஸ்டேஜ் பற்றி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபேண்டஸியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிடலாம். ஹெல்த்தும் கிடைக்கும், நமக்கு ஹெல்த்தும் கிடைக்கும், பாடிக்கு ஹெல்த், மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா கேரட்ன்றது உங்களுக்கு தெரியும், இதில் வந்து விட்டமின் டி இருக்கு. ஓகே ஓகே. எக்ஸாம் டைமில் இதை சாப்பிட்டு போகலாம். இது வந்து ஒரு நல்ல பார்க்க எப்படி இருக்கு பாருங்க, பீஸா மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்களா நம்ம மாஸ்டர் எப்படி செஞ்சு வச்சிருக்காரு. மாஸ்டர் எப்படி செஞ்சிருக்காருல, கேரட் இருக்கு, பீன்ஸ் இருக்கு, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும். நல்லா. இது எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, நம்ம பார்ப்போம் எவ்வளோ தூரம் வெந்திருக்கு. நம்ம செக் பண்ணால் தான் தெரியும், பார்க்கும் போதே தெரியும். இந்த இதெல்லாம் கொஞ்சம் வேகணும், வேக வேண்டியது நிறைய இருக்கு. அதனால நம்ம மறுபடியும் இதை திருப்பி போடுறோம். இன்னும் ஒரு 30 seconds வெயிட் பண்ணால் இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். நம்ம சாப்பிட்லாம் ஜாலியாக. வேற இல்லை, செஞ்சு கொடுத்துட்டீங்க. எப்படி செஞ்சிருக்காரு பாருங்க. பஸ் அப்புறம் உங்களுக்கு டைம் பாஸ் பொழுதுபோக்கு அப்படின்னு சமையல் உங்களுக்கு பொழுதுபோக்கு எடுத்துட்டீங்களா? இல்லை, பொழுதுபோக்கெல்லாம் இல்லை. ஜஸ்ட் எனக்கு எப்போ போராக இருக்கோ, இல்லை அம்மா வீட்டில் இல்லாமல் இருப்பாங்க, அப்போல்லாம் நானே தான் செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆசைப்படுறாங்க நான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்றத விட 4 பேர் கற்றும் தரணும், அவங்களும் சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரி, அதனால தான் நான் வந்து இப்போ செய்யவே வந்தேன். நல்ல விஷயம் தான், இது பெரும் பாராட்ட வைக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, அதுவும் 20 வயசு பையன் தெருவில் போய் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரியும் வாழலாம்னு காட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இல்லை, இதை பார்க்க நமக்கே பெருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கலையா. ஓகே, இது வந்து வந்துடுச்சு. போது வந்துடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சு சும்மா ஒரு அழகாக ஒரு டெக்கரேட் பண்ணணும். நம்ம பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு பிஸா மாதிரியே இருக்கு. பட் இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் போல இருக்கு. பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்குங்க. கண்டிப்பாக தரேங்க, சாப்பிடுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நான் சேவ் பண்ணி வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நமக்கு வெஜிடபிள் தப்போ ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. சீஃப் கெஸ்ட்ன்றது வந்து யாரும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவர் வந்து சவுத்துலேருந்து வந்து இங்கே தங்கிட்டு இருக்காரு ஹாஸ்டலில். சரி, நம்ம இன்வைட் பண்ணுவோமா அவரை? அவர் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். எப்படி வந்திருக்கீங்க? நல்லா இருக்கா? ஸ்டடீஸ் நல்லா போயிட்டு இருக்கா? வாங்க, சமையல் பண்ணியிருக்காரு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி, நல்லா இருக்கு, முருகலா பண்ணியிருக்காரு, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து எம்மி, ரியலி எம்மி. சூப்பர். நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ரியலி